பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கேரளா தலശ്ശേരി ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் துண்டு துண்டாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் ரொம்ப முக்கியம். இதில் 1/2 கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே 1 பார்ட் ரெசிபியாக வச்சு கிளறி இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க விட்டு கிரேவி பதத்தில் எடுத்துக்கோங்க. இன்னொன்று, அடி கனமான பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டு சீரக சம்பா ரைஸில் தான் இதை செய்யணும். அதனால் சீரக சம்பா ரைஸை 2 மணி நேரம் தண்ணியில் கழுவி ஊற வச்சு நல்ல தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அரை வேக்காடாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரேவியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியோட முந்திரி திராட்சையும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதுதான் கேரளா ஸ்டைல் ஸ்பெஷல். அடிகனமான பாத்திரத்தில் இந்த சிக்கனோட கிரேவியை ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு நம்ம பாதி வேக்காட்டில் எடுத்து வச்ச ரைஸை செகண்ட் லேயராக போட்டுட்டு மேலே கார்னிஷ்க்கு ஃப்ரைட் ஆனியனையும் கொத்தமல்லி புதினாவும் சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த தம் போடுறதுக்கான ஸ்பெஷல் தலശ്ശേരി சிக்கன் பிரியாணியோட ஸ்பெஷலே. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் போட முடியுமோ அத்தனை லேயர் போடுங்க. இன்றைக்கி நான் 3 லேயரையும் இதில் கிளியராக காட்டியிருக்கேன். நம்ம 2லேயுமே உப்பு போடும்போது உப்பு கவனத்தை பார்த்துக்கோங்க. கிரேவியில் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் தம் போடும்போது அந்த ரைஸில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தம் போடும்போது சூப்பராக இருக்கும். அந்த சாதத்தோடு எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இதில் குங்குமப்பூ கலந்துருக்கேன். அது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் தான் அந்த குங்குமப்பூவையும் ரோஸ் வாட்டரையும் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தம் போடும்போது சேர்த்துருங்க. இதில் வீடியோலேயும் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஈஸியான வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரும். நிறைய பேர் வீடியோஸ்க்கு லைக் கொடுக்காம பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் லைக் கொடுங்க. நிறையா பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் லைக் கொஞ்சம் கொடுங்க. உங்களோட லைக் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரே டைப் ஆஃப் பிரியாணி செஞ்சு டயர்ட் ஆகிட்டிங்களா? அப்போ இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் தலശ്ശേരി சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு இந்த நியூ இயருக்கு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர் உங்கள் லைஃப்பில் எல்லா நலமும் வளமும் சந்தோஷமும் கொடுக்கணுன்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி எல்லா லேயரையும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து ஒவ்வொரு லேயருக்கும் ஃப்ரைட் ஆனியன் சேருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கடைசியாக இருக்க சிக்கன் லேயர் இதுதான் கடைசி தம் லேயர். தம் போடுறதுக்கு ஒரு அடி கனமான தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த பாட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன், அதோட குங்குமப்பூ கலந்த தண்ணியும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உலக தமிழர்கள் அனைவருக்கும், நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் விஷ் யூ a வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயருக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் குங்குமப்பூ தண்ணியும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டு இறக்குங்க. எவ்வளோ சூப்பராக உதிரியாக சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப